ஆரம்பல் பீச் சரிங்களா. அப்படியே ஆரம்பல் பீச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஸ்வீட் லேக்குங்க. இந்த மலைக்கு கீழே வரமாட்டாங்க, பட் இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஆரம்பல் பீச்சில் நிறைய ஸ்விம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லேக் போனாங்க, ஏதோ வழி மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, did you see that? Nothing is there. Nothing. ஆக்சுவலாக வர்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆரம்பல் பீச் அங்கே தானே இருக்குது, அப்படியே ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்பா பக்கால பார்த்துடலாம் ஸ்வீட் லேக்கு ஆரம்பல் பீச்சில். அப்பா ஆக்சுவலாக ஸ்வீட் லேக்கு போகிற வழி இந்த வழி தான். இந்த பீச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செட்டப் இருக்காது. இருக்கும்போது அங்கே பாருங்க, அப்பா எதிர்பார்க்கல ஆரம்பல் பீச்சு. பார்க்கவே செம்ம சீனிக்காக இருக்கு பாருங்க. அப்பா அந்த தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பீச்சஸ் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. உண்மையில் நல்லா இருக்காடா, ஒருத்தா போகலாமா? ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் முனு விக்ரம். கைஸ், கோவா சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்டாசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க கோவா. இந்த சம்மரில் எங்கடா போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்துச்சு. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கோவாவை போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்துட்டேன். யார் கூட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் மை ஹாலிடேஸ் ட்ராவல் டுகெதர் அப்படின்ற 2 ட்ராவல் பார்ட்னர் கூட சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு 7,000 rupees தான் பே பண்ணோம். நிறைய இடங்கள் நமக்காக சுற்றி காட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறேன். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஃபேமஸான கோவாவில் இருக்கக்கூடிய பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பல் பீச் சரிங்களா. அப்படியே ஆரம்பல் பீச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஸ்வீட் லேக்குங்க. இந்த மலைக்கு கீழே பக்காவாக இருக்குல்ல. இந்த ஸ்வீட் லேக்கையும் ஆரம்பல் பீச்சையும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி கொடுக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். சூப்பரான ஸ்வீட் லேக்கு ரெடியாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super. நம்ம என்ஜாய்மெண்ட் அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். வர்த் பணம் போட்டது வர்த். ஐ லவ் கோவா விக்கி மனோ. கைஸ், கோவா சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவாவுக்கு ஒரு சூப்பரான குரூப் ட்ரிப் கூட்டு போயிருந்தோம். பக்கா என்ஜாய்மெண்ட்டுக்கு பசங்க எல்லாருமே செம்ம ஓகேவா இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 3 nights டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 rupeesக்கு கூட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட்டு. 3 நாளுமே வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம கூட்டு போயிருந்தோம். எக்கச்சக்கமான இடம். அதில் ஒரு இடம் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பல் பீச்சுங்க. ஆமாங்க, கோவாவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பனிங் நடக்கக்கூடிய ஒரு பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பல் பீச். ஆனால் இதுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக போகிறதாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் லேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த லேக்குக்கு நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்வீட் லேக்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே கடலுங்க, உப்பு தண்ணி. அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் லேக்கு. அங்கே தண்ணி எல்லாமே உப்பா இருக்காது, ரொம்ப பக்கத்துலங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. நிறைய மக்கள் இருப்பாங்க, நல்ல ஃபன்னாக இருக்கும், நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன இடங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போகிற வழியில் அதையுமே பார்த்துக்கிட்டே வாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பல் பீச்சில் வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் நம்ம ரூம்லேருந்து அப்படியே பைக்கில் ரைட் பண்ணி, அந்த ரைட் பண்ணி வரக்கூடிய பாதைகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் நல்ல டிராஃபிக் ஆகும், ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டுக்குள்ளே வரக்கூடிய ட்ராவலாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரைடு எடுங்க. உள்ளே வந்து என்ட்ரி ஆச்சு, நிறைய கடைங்க இருக்குங்க. அப்படி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. வாங்க. கோகோனட்டு ப்ரோ. Still there, huh? Water is there. Water is there. Okay. உள்ள தண்ணி இருக்குதுங்க. Full handmade. தண்ணி உள்ள இருக்கு, அப்படியே இது பண்ணிருக்காங்க. No. வாட்டர் இல்ல. Narrows. Wooden. Coconut wooden. Oh. This polish. Wooden nut. பேரிங்க வச்சு பண்ணிட்டாங்க. இது நம்ம ஊர் சைடே இருக்குடா தம்பி நிறைய. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வச்சுருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம் கோவாவில் ஆரம்பல் பீச்சில் ரொம்ப கம்மியான ஒரு க்ரௌடு தான் இருக்குன்ற மாதிரி. அது உண்மைதாங்க, ரொம்ப கம்மியான க்ரௌடு தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக கிடையாது. இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆட்களும் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த நேரத்தில் கூட நீங்கள் பாகா, கேலங்கோட்டை இந்த மாதிரி பீச்சஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஆட்கள் இருப்பாங்க இந்த டயத்துலேயும். பட் இங்கே இருக்கக்கூடிய ஆரம்பல் பீச்சில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வர்றாங்க. அது என்ன காரணம் தெரியல, மேபி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் இங்கே தான் வருவாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த ஆரம்பல்.
அப்படி வாங்க உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூஸ்வலாக இந்த நேரத்தில் பீச்சுக்கு வந்தால் இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ரொம்ப வெயிலாகும் பாருங்கள். அப்பா ஆனால் பீச்சு செம்மையாக இருக்குதுங்க. அந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. நம்ம ஊர்லேருந்து வர தமிழ் பசங்க எல்லாருமே ஒரு நல்ல க்ரௌடாக இருக்கக்கூடிய பீச்சஸை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வைப் வரும் அப்படின்றதுக்காக. அதுக்காக மோஸ்ட்லி பாகா, அந்த கேலங்கோட்டு, அந்த பக்கத்தில் இருக்க வாகட்டார், இந்த மாதிரி பீச்சஸ் எல்லாம் போய் அங்கே நல்லா வைப் பண்ணுவாங்க. பட் ஆரம்பல் பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான க்ரௌட் இருக்கிறதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க. பட் இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ட்ரெண்ட் ஆனதுனால சல்லுன்னு ஆரம்பலுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட கேலங்கட் பீச்சிலேருந்து 22 கிலோமீட்ரு, ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ட்ராவல் பண்ணி அப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பியூட்டிஃபுல்லான பீச் நம்ம பார்க்கலாங்க. நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த மண்ணுங்க, அந்த மண் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா நம்ம பசங்க எல்லாருமே இங்கே தான் வந்திருக்காங்க. என்ன தான் பக்கத்தில் இருப்பாங்க, வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பல் பீச்சில் நிறைய ஸ்விம் பண்ணுறாங்க மக்கள் எல்லாருமே. ஒரு குறிப்பிட்ட கோடு இருக்குது, அந்த கோட்டை தாண்டி போகக்கூடாதுன்ற மாதிரி மேலேருந்து ஒரு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் நல்லா ஸ்விம் பண்ணலாம், நல்லா அலை அடிக்குதுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா கொஞ்சம் லோ டைடு வேறு தான் அங்கே பார்த்தீங்களா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா ஸ்விம் பண்ணி அப்படியே எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இது அந்த லாஸ்ட் வரை இருக்குதுங்க. பட் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது, ஆரவாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மற்ற பீச் மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. ஆளுக்கு ஒன்று ரோஸ்ட் பண்ணிருங்க. பார்த்து நான் அடிச்சிட போதுண்ணா. சரி நான் போயிட்டு வாங்க. அப்படியே நான் மேலே போயிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணா, அந்த எடுத்தாச்சுண்ணா உங்களை. பாய்ண்ணா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லேக் போனாங்க, ஏதோ வழி மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றிட்டு திரும்ப வந்துட்டாங்க. பாய்ண்ணா. பாய்ண்ணா. ஓகே செமங்க. அப்படி இந்த சைடு போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி போகணும். நம்ம ஆரம்பல் பீச்சுக்கு அங்கே வந்தோம், அங்கேருந்து இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு சரிங்களா. அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லேக் போனாங்க, ஏதோ வழி மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 700 மீட்ரு காட்டுது அந்த சைடு போகிறதுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே நம்ம நடந்து போகலாங்க. நிறைய சேக் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நல்ல வியூ இருக்குது பக்கால. நிறைய கடைங்க, நிறைய பாஸு எல்லாமே இருக்குதுங்க. வெல்கம் பேக். ஐ வில் கம் பேக். சூப்பருங்க. பாருங்கள், இந்தியன், சைனீஸ், இட்டாலியன், இஸ்ரேல் ஃபுட்டு இங்கே இது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. அதனால தான் மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ்க்கு ஆரம்பல் பீச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வர்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆரம்பல் பீச் அங்கே தானே இருக்குது, அப்படியே ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் இந்த சைடு வர மாட்டாங்க. இந்த சைடு வந்து பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பக்கால. வாங்க அப்படியே மேலே ஏறி போகலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்வீட் லேக்கை பற்றி. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அதை ரீல்ஸாக போடுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆரம்பல் பீச் வந்தீங்கனாலேயும் இதெல்லாம் வந்து பாருங்கள், பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், அப்பா பக்கால பார்க்கவே செம்ம சீனிக்காக இருக்குதுங்க. ரைட்டு வாங்க அப்படியே போகலாம். படிக்கட்டு வழி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கு போல். பாருங்க, பக்கா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க, அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வியூ தெரியுது பார்த்தீங்களா. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அப்படி இது வழியே தான் நடந்து போக சொல்கிறாங்க. பட் நமக்கு சரியாக தெரியலை. பட் போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இந்த சைடு தான் போனதாக சொல்லி சொன்னாங்க. பார்த்துடலாம். ஸ்வீட் லேக்கு ஸ்வீட்டாக இருக்கா இல்லை வந்ததுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கான்றதை பார்த்துடலாம்.
நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஆரம்பல் பீச்சில் நிறைய டிஷர்ட்ஸு, இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப தாறுமாறாக இருக்குங்க. இந்த சீனிக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க. பக்கால ஆக்சுவலாக இந்த இடத்துல க்யூரியம் கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்பா ஆக்சுவலாக ஸ்வீட் லேக் போகிற வழி இந்த வழி தான். நம்ம இந்த சைடு தான் ஸ்வீட் லேக் போகணும். பட் இந்த இடம் சூப்பரில். அப்படியே வாங்க உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுறேன். பக்காவாக இருக்குங்க. ஜஸ்ட் இந்த சைடில் வந்தால் நீட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக அங்கே இருக்குது ஆரம்பல் பீச்சு. அங்கேருந்து நம்ம இப்படி நடந்து வந்தோம் சரிங்களா. இந்த மாதிரி நடந்து வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான இடத்துக்கெலாம் வந்து ஈஸியாக சூப்பராக பார்த்துட்டு போகலாங்க. மற்ற பீச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செட்டப் இருக்காது சரிங்களா. வெறும் மண் மட்டும்தான். ஐ திங்க் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு போகணும் அந்த ஸ்வீட் லேக்கு. பட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே ஏறிக்கலாங்க சரிங்களா. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் சக்தி அங்கே தான் நிற்கிறான். பயங்கரமான பாறையாக இருக்குது. பாருங்கள் தண்ணி வந்து அடிக்கிறது செம போங்க. பக்காவாக இருக்குது. ஆரம்பல் பீச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் காமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மாதிரியான சீனிக்கான பிளேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சூப்பருங்க. அங்கே பாருங்கள் அந்த இடம்லாம் இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தண்ணி வந்து அடிக்கும் போது அங்கே பாருங்கள் அப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வாங்க நம்ம அப்படியே போய் ஏறிக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவோம். ரொம்ப சீனிக்காக இருக்குல்ல. ஆக்சுவலாக நம்ம இதுக்குள்ளேயும் போயிடலாம், அங்கேயும் போய் ஏறலாம். அந்த இடத்துலையும் போய் அப்படியே ஏறிக்கலாம். பட் நம்ம இதோட ஏறி போகலாம் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். நம்ம வந்தாச்சா? இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? டே தம்பியாக இருக்கா? இடம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? உண்மையில் நல்லா இருக்காடா? ஒருத்தா போகலாமா? குதிக்க விட மாட்டேன்றாங்க. ஓ அங்கேயும் ஆள் இருக்காங்களா? ஆள் நிறைய இருக்காங்களா? நீங்கள் மட்டும் தானே? கம்மி தான். சரி தம்பி பார்த்துட்டு வந்துடுறேன் தம்பி. ஆக்சுவலாக பசங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டானுங்க. பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. செம்ம சீனிக்காக இருக்குது பாருங்கள். எதிர்பார்க்கல ஆரம்பல் பீச்சு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும்னு. Did you see that? Huh? Nothing is there. Nothing. அவங்க நம்மகிட்ட தான் கேட்டு போனாங்க ஸ்வீட் லேக் எங்கே போகிறதுன்னு. நமக்கே தெரியாது, இருந்தாலும் இந்த பக்கம் தாங்க எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. உடனே அவங்களும் சரிங்க நான் போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. பட் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இருக்காங்க சாரி. எப்பங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு. எண்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கேயும் நிறைய சேகெலாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆரம்பல் பீச்சிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இவ்வளோ தூரத்துக்கும் ஃபுல்லாகவே கடைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பெரிய நிறைய பெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சேகுக்கு. பார்க்கலாம் பாருங்க, வழி செம்மையாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் தான் நமக்கு. இடம் பார்க்கவே செம்ம சீனிக்காக இருக்கு பாருங்க. அப்பா அந்த தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பீச்சஸ் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. பக்கா தான், கண்டிப்பாக ஒர்த்து தான். யூஸ்வலாக நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இந்த மாதிரி நடந்து வந்தால் இந்த மாதிரியான இடங்களை பார்க்கலாம்ல. அப்படி என்ன மாதிரி நினைக்கிறவங்க வரலாம், இல்லைங்க நடக்கலாம் நம்மளால் முடியாது அப்படின்னா ஆரம்பல் பீச்சை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே போயிடலாங்க. ஐ திங்க் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன், அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி. இங்கனே வாழ்ந்துடுறா போதி தர்மராவே.
ஐ திங்க் இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். என்னையா வாங்கிட்டு வருமையா? ஆக்சுவலாக கைஸ் பார்த்தாச்சு சரிங்களா. ஸ்வீட் லேக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம அங்கே நின்று ஒரு வீடியோ மட்டும் போடுவோம் சரிங்களா. லேக் அங்கே தான் இருக்குது. இந்த அங்கே இருக்கதா லேக்கு. பட் இங்கே நின்று பார்க்கலாம். இந்த லேக் இந்த மாதிரி தான் போகுது பார்த்தீங்களா. டீப் வாட்டர், பி கேர்ஃபுல்னு போட்டிருக்காங்க. நீ வாட்டு டபக்குன்னு குதிச்சிடக்கூடாதுன்னு. இந்த வழி சூப்பருங்க பக்கால. அவ்வா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ அந்த லேக்கில் தான் இருக்கோம். நான் உங்களுக்கு அங்கிட்டு காட்டுறேன். நிறைய பசங்க இருக்கானுங்க. செம்மையாக இருக்குங்க. இதுதான் கைஸ் அந்த லேக். பக்காவா கரெக்டாக இந்த மலைக்கு கீழே அப்படியே ஒரு நல்ல லேக்கு. பக்கா பாருங்க. இதான் கைஸ் ஸ்வீட் லேக்கு. கடைசியில் வந்தாச்சு. தண்ணி எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. கடல் பக்கத்தில் தான் இருக்கு. அது பக்கத்தில் ஒரு சின்ன லேக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பக்காவான வியூங்க. அப்படியே அந்த ஸ்வீட் லேக்கை அழகாக பார்க்கலாங்க. சரிங்க அப்படியே வாங்க இந்த சைடு கீழே இறங்கி போகலாம். நம்ம அங்கே போனோன்னா நம்ம அது வழி உள்ளே போயிடலாம் ஸ்வீட் லேக்கு. ஆனால் என்ன வெயில் தான் பயங்கரமாக மண்டையை பழகுது, முடியலை சரிங்களா. அதனால் உள்ளே போய் ஒரு குதிச்சிடலான்னு சொல்லி யோசிக்கிறேன். பார்த்துடலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு சரிங்களா. ஆக்சுவலாக இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சன் பாத் எடுப்பாங்க. அதனால் வீடியோஸை நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துடலாம் சரிங்களா. இல்லை நிறைய பேர் அப்படியே பெட்லேயே படுத்துட்டாங்க. ஆனால் நல்ல சீனிக்குங்க. ஓகேங்க அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஸ்வீட் லேக் பாருங்கள். என்ட்ரி டு ஸ்வீட் லேக் பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு சரிங்களா. அப்பா இந்த மணலுக்குள்ளே நடக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேயே ஹோட்டல் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. சிசிடிவி கேமரா இருக்குங்க பக்கால. யாரும் ஓடவும் முடியாது ஒளிய முடியாது அப்படின்ற மாதிரி தான் பாருங்க பக்கா. அப்படியே அங்கே கடல், அப்படியே இந்த சைடு வந்தால் சூப்பரான லேக்கு. இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. பாருங்கள் சுற்றி நல்லா தென்னை மரம் வேறு வச்சுருக்காங்களா. அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல இணல் இருக்கு. அப்பா பக்கா கைஸ். அட் லாஸ்ட்டாக இந்த ஸ்வீட் லேக்கு வந்தாச்சு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. நிறைய பேர் இங்கே சில் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் அங்கே தான் இருக்கு கடல். அப்படியே அங்கே இருக்குது கடல். அப்படி இந்த சைடு சுற்றி இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குங்க. இந்த கடையில் வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே விற்கிறாங்க. நீங்கள் வேணால் அப்படியே வாங்கிக்கலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சூப்பரான அந்த ஸ்வீட் லேக்குங்க சரிங்களா. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இறங்கி கீழே போனோம்னா அப்படியே எல்லோரும் குளிக்கிறாங்க. செம்மையாக ஃபன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல டேஞ்சர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கடந்து போகக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. நல்ல க்ளீனாக இருக்குங்க. வாட்டர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. பட் ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது சரிங்களா. நம்ம லேக் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பியூட்டியாக இருக்குது. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு சால்ட் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்த்தீங்களா. கடலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லேக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கெல்லாம் வரணும்னு சொல்லி. பக்காங்க. சரி உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போய் நம்மளும் குளிச்சுட்டு. Tall buildings as the chemicals they take us higher.
night's young, and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. Not so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. ஓகே கைஸ், நல்லா குளிச்சாச்சு சூப்பராகவும் ஸ்வீட் லேக்கில். நல்லா இருந்துச்சுங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் குளத்தில் குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பயங்கரமான ஃபீலிங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த மவுண்டெயினை பார்த்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலை பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மனோ விக்ரம். டாடா பாய், கோவாவில் இருந்தேன்.